வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாரும் வாரந்தோறும் பார்க்கும் தமிழா நிகழ்ச்சியில் இந்த வாரம் நடந்த ஒரு சம்பவம் உண்மையாவே மனச நொறுக்கி அதே நேரத்தில் நம்பிக்கையும் கொடுத்துச்சு. இந்த வார டாபிக் என்னன்னா, கடன் பெற்றவர்கள் தக்க நேரத்தில் உதவியவர்கள். சாதாரண டாபிக் மாதிரி தோணலாம். ஆனா மேடைக்கு வந்த ஒரு பெண்ணின் கதை அங்கே இருந்தவர்களையும் டிவி முன்னாடி பார்த்தவர்களையும் கண்ணீர் வர வைத்தது. அந்த பெண் என்ன வேலை பண்றாங்கன்னா, ஒரு வீட்டில் வீட்டு வேலை. ஆனா கவனிங்க, அவங்க பேசுற விதம் வேற லெவல். நான் அந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி இல்ல, அந்த வீட்டு பொண்ணு மாதிரின்னு சொன்னாங்க. எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும் சொல்லுங்க? அந்த வீட்டுல குழந்தைகளை பாத்துக்கிறது, சாப்பாடு பண்றது, அது வேலைதான். ஆனா அவங்கள வேலைக்காரின்னு பாக்கல, நம்ம வீட்டு பொண்ணுன்னு பார்த்தாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டு கஷ்டம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. இத சொல்றப்போவே அந்த மேடை சும்மா அமைதியா நின்னது. அடுத்ததுதான் கிளைமேக்ஸ். ஒரு நாள் அந்த பெண்ணோட குழந்தை ஓடி வந்து, ஆண்டி, எங்க பாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்றதாம். அதுக்கு பிறகு அந்த வீட்டின் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க உன்னை எப்போதாவது பிரித்து பார்த்திருக்கிறோமா? இப்படி ஒரு பெரிய விஷயத்தை எங்களிடம் சொல்லாம இருந்திருக்கேன்னு உரிமையோடு கேட்டாராம். இந்த ஒரு வரி போதும் அந்த உறவு என்ன அளவுக்கு இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா நண்பர்களே? உடனே மருத்துவமனைக்கு அழைத்து போய் சேர்த்து சிகிச்சை எல்லாம் செய்து 1,00,000 ரூபாய்க்கும் மேலான செலவு வந்ததையும் அந்த வீட்டுக்காரர்கள் முழுக்க கட்டி முடிச்சாங்க. இப்போ இந்த காலத்துல இப்படி ஒரு மனசு இருக்கா? அந்த பெண் மேடையிலேயே அழுதுகிட்டே நன்றி சொன்ன அந்த தருணம் உண்மையாவே ரொம்ப இமோஷனல். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற ஆவுடையப்பன் சார் எப்போதும் போல ரொம்ப காமா கேட்டு, மனிதநேயம் இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொல்லும் மாதிரி சில வார்த்தைகள் சொன்னதும் கைத்தட்டல் முழங்கியது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொடுத்து வரும் ஜீ தமிழ் சேனலுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். சரிகமபா, சர்வைவர் தமிழ், டான்ஸ் ஜோடி டான்ஸ் மாதிரி நிகழ்ச்சிகள் திறமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. ஆனா தமிழா மாதிரி நிகழ்ச்சிகள் மனச வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. இந்த கதை பணம் கொடுத்த உதவி பற்றியது அல்ல. உறவுக்கு சம்பளம் கிடையாது, மனசு இருந்தால் போதும்னு சொல்லும் ஒரு உயிரோட உதாரணம். நம்ம வீட்ல வேலை பண்றவர்கள் அவர்கள் வேலைக்காரர்கள் அல்ல. அவர்களும் ஒருத்தரின் அம்மா, மகள், அக்காதான். இந்த வீடியோ உங்களுக்கு மனசு தொட்டிருந்தா ஒரு லைக் போடுங்க. கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட மனிதநேய கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.